மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று திண்டிவனம் அருகே கிராஸ் பண்ணி வரும்போது இப்படி ஒரு விஷயத்தை பார்த்தேன். ஒரு அரசு பேருந்து தலைகீழ கரப்பாம்பூச்சி மாதிரி கிடக்குது. இந்த அரசு பேருந்துல என்ன வேகத்தில் போகும், எதுக்கு இப்போ கரப்பாம்பூச்சி மாதிரி தலைகீழ கவுத்தி போட்டுருக்காங்க. ஏறக்குறைய 30க்கும் மேற்பட்ட உயிர்கள் போக வேண்டிய நிலைமை. அந்த இடத்துல விபத்து உருவாகிற அளவுக்கான சூழலும் அப்படி இல்லை. பின்ன எப்படி அரசு பேருந்து தலைகீழாக கிடக்குது? இது எதனால் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னா, தமிழகம் முழுவதும் சுமார் 20,000க்கும் மேற்பட்ட அரசு பேருந்துகள் இயங்குகின்றன. இதில் ஏறக்குறைய பல லட்சம் மக்கள் பயணமாகறாங்க. இது எல்லாருமே ஏழைகள். வேற எதுலையும் போக முடியல. அரசு பேருந்துல குறைஞ்ச விலையில் போயிடணும். இந்த தீபாவளி பண்டிகையை ஒட்டி அரசு சிறப்பு பேருந்துன்னு இயக்குனாங்க. இதை வச்சு தான் நான் ஆரம்பித்தேன். தேடும்போது எனக்கு சில விஷயம் கிடைச்சல, அதை மட்டும் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இது இந்த ஒட்டுமொத்த ஆட்சியுடைய அவலமான ஒரு நிலைமைன்னு இருக்கு இல்லையா, அது உங்களால் எளிமையாக புரிஞ்சுக்க முடியும். இவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் 5000 பேருந்து ஓட்டுறோம், 2000 சிறப்பு பேருந்து ஓட்டுறோம், அது இது ஏகப்பட்ட கதைகள். இந்த கதைகளுக்கெல்லாம் பின்னாடி கூட உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பேருந்து ஒரு பஸ் இருக்கு இல்லையா, அது சுமார் 6லேருந்து 8 லட்சம் கிலோமீட்டர் ஓடினாலே அதுக்குள்ள எல்லா ஸ்பேருமே ஓரளவுக்கு மாற்ற வேண்டிய நிலைமை வந்துடும். இல்லைனா ஒரு 10 வருஷம் ஓடிச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த நிலைமைக்கு அது வந்துடும். இங்கே இருக்கக்கூடிய அரசு பேருந்து இருக்கு இல்லையா, அதோட 20,000க்கும் மேற்பட்ட பேருந்துகளில் சுமார் 6,000க்கும் மேற்பட்ட பேருந்து, 6,040க்கும் மேற்பட்ட பேருந்துகள் தங்களுடைய ஆயுள் காலத்தை முடிச்சிருச்சு. அதாவது 15 வருஷத்துக்கு மேலே ஓட்டிக்கிருக்காங்க. இல்லாட்டி ஒவ்வொரு பேருந்தும் குறைஞ்சபட்சம் 12 லட்சம் கிலோமீட்டருக்கு மேலே ஓடி இருக்கு. 12 லட்சம் கிலோமீட்டருக்கு மேலே ஓடின ஒரு பேருந்து இப்படி தான் இருக்கும். இது அரசு சிறப்பு பேருந்தா? பின்னாடி எதுவுமே இல்லை, அதில் துணியை கட்டி வச்சு ஓட்டியிருக்காங்க. இது சிறப்பு பேருந்து ஓட்டிக்கிருக்கேன். இதில் அரசு சில தகவல்லாம் சொல்கிறாங்க. நாங்கள் சுமார் 2000க்கும் மேற்பட்ட புதிய பேருந்துகளை இயக்குகிறோம் வாங்கி அப்படின்றாங்க. அப்படியா தெரியல. 800க்கும் மேற்பட்ட பேருந்துகள் வாங்குறது தெரியுது. ஆனால் 2000 எங்கே கணக்கு வருது அப்படின்னா, 1500க்கும் மேற்பட்ட பேருந்துகளை இந்த மாதிரி காலாவதி ஆகி மோசமான நிலைமையில் இதுக்கு சின்ன சின்ன ஸ்பேரை மாற்றி அதுக்கு பெயிண்ட் அடித்து, முக்கியமாக பிங்க் கலர் பெயிண்ட் அடித்து சிறப்பு பேருந்து, அந்த பேருந்து, இந்த பேருந்து ஓட்டியிருக்காங்க. இது எல்லாம் லாய்க்கே கிடையாது. இதனால் என்ன நடக்கும்னு சொல்லிக்கலங்க. பொள்ளாச்சி அருகே பழனியிலிருந்து கோயம்புத்தூர் நோக்கி வந்த ஒரு அரசு பேருந்து இந்த ஹைவேல நடுவில் அந்த டிவைடர் ஒன்று இருக்குல்ல, அதை உடச்சிக்கிட்டு, அந்த சுவரை உடச்சிக்கிட்டு நடுவில் போய் சொருகி நிற்கிது. இத்தனைக்கும் அந்த பக்கத்து எந்த பஸ்ஸும் வரவே இல்லை. எதுக்கு ஒதுங்கி போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் உடஞ்சி போய் நிற்கிது. அது எப்படி போய் நிற்கிது அப்படின்னா, திடீர்னு தறிகட்டு ஓடியது அப்படின்னு முடிச்சிடறாங்க. அது எப்படிங்க பேருந்து ஓடி இருக்கும்போது திடீர்னு தறிகட்டு ஓடும்? அந்த ஆள் ஓடி இருக்காரு. திடீர்னு பேருந்து கட்டுப்பாட்டை இழக்குது. அது எப்படி கட்டுப்பாட்டை இழக்குது? அதனால் அரசு பேருந்தோட இவ்வளோ கட்டுப்பாட்டை இழக்குது. இது பழனியிலிருந்து கோயம்புத்தூர் வந்த வாகனம், சரியா? அரசு பேருந்து. அதுக்கு அடுத்து இது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இது பெங்களூர்லேருந்து சிறப்பு பேருந்து. அதுக்கப்புறம் சென்னையிலேருந்து திருச்சிக்கு ஓட்டுருக்கானுங்க. இது பிங்க் பஸ். ஆல்ரெடி காலாவதியான பஸ்ஸை பெயிண்ட் அடித்து ஊருக்கு ஓட்டிக்கிருந்தாங்க பெண்களுக்குன்னு. அது அப்போ தான் ஓடும். இதை தூக்கிட்டு திருச்சிக்கு சிறப்பு பேருந்து ஓட்டுறாங்க. இதெல்லாம் எப்படா போய் சேரும்? போய் ஃபோன் பண்ணி கேட்டால் ஏதாவது விசாரிப்போம்னு எல்லாமே எனக்கு 12 மணி நேரம் ஓட்டுறானுங்க உட்காந்து. கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் இந்த சிறப்பு பேருந்து வேறு ஓட்டுறானுங்க. இதில் கடைசியாக இந்த வீடியோ போடணும்னு நினச்ச நிகழ்வு தான் இந்த நிகழ்வு தான். மற்ற பேருந்துகள், மற்ற பஸ்ஸாவது பரவாயில்ல, ஹைவேல போச்சு, ரோட்டில் போச்சு, அங்கேயே முட்டுச்சு, இங்கே சொர்வீஸ் இருக்குது. இது மாதிரி நான் சின்ன நியூஸ் மட்டும் சொல்லியிருக்கேன். நான் பார்த்த வரைக்கும் 20க்கும் மேற்பட்ட நியூஸ் பார்க்க முடியும். எனக்கு சரியான கணக்கு இருக்குன்னா, இந்த மாதிரி விபத்துகள் தமிழ் மூலம் 80க்கும் மேற்பட்ட இடங்கள் நடந்துடும் அரசு பேருந்துகள் மட்டும். இதில் இந்த கோயம்புத்தூர் நடந்தது இல்லையா, இதெல்லாம் அநியாயத்தில் அநியாயம். அது என்ன அப்படின்னா, பேருந்து நிலையத்தில் பஸ் ஸ்டாண்டில் தான் அந்த பேருந்து நிற்கிது. அது தாழ்த்தள பேருந்து. அந்த பேருந்தை எடுக்கிறாங்க. எடுத்ததுமே டக்கு டக்கு டக்குன்னு ஓடி போய் எதிர கூட பஸ்ஸு, அது ஒரு 19 வயது குழந்தை, அது ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணு, அதோடைய இடுப்பு பகுதி கீழே நச்சுன்னு முட்டி நசுக்கிருச்சு. நசுக்கி அந்த குழந்தை அங்கேயே இறந்து போச்சு. என்ன செய்தி தான் இல்லை. எங்கேயும் பெரிய செய்தி எங்கேயும் கிடையவே கிடையாது. இதுவே ஒரு அதிமுக பீரியட் வச்சுக்கவேன், இன்றைக்கி பெரிய செய்தியாக மாற்றி கொண்டு வரப்பா வச்சுக்கவேன். இது திமுக பீரியட்னால இதெல்லாம் எந்த அளவுக்கு முடியுமோ ஊற்றி மூடிட்டான்னு வச்சுக்கோங்க. அடித்து நசுங்கிருச்சு, கீழ்ப்பகுதி நசுங்கி இறந்தே போச்சு. அந்த இடத்துல ஸ்பாட்லேயே அந்த குழந்தை இறந்து போச்சு. இது கோயம்புத்தூரில். இது ஹைவேலாம் போகல, பேருந்து எடுத்ததுமே கட்டுப்பாட்டை மீறியது. அதனால் பேருந்து எடுத்ததுமே கட்டுப்பாட்டை மீறிடுச்சு. நான் கேட்குறேன், அப்போ எல்லா பேருந்தோட நிலைமை என்னவா இருக்குது? இந்த தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இருக்கு இல்லையா, தமிழ்நாடு போக்குவரத்து கழகம், அதோட நிலைமை தான் என்ன? திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் இதோடைய நிலைமை என்னவா இருக்குது? ஏன்னா அவங்க ஒரு வாக்குறுதி ஒன்று கொடுத்தாங்க. அந்த வாக்குறுதியின்படி நாங்கள் பிங்க் பஸ் விடுறோம். பஸ் விடுறது முக்கியம் இல்லை, என்னவா விடுறது முக்கியம், ஆபத்துலாம் விடுறது முக்கியம். இந்த மாதிரி உயிரை பணையம் வச்சு பயணிக்கிற நிலைமை கூட விடக்கூடாது. அந்த நிலைமை கடந்த 4 வருஷத்தில் அதிகரிச்சிருக்கு. இதுதான் திமுக மிக முக்கியமான சாதனை. இப்போ இந்த இடத்துல நாம எல்லாம் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இருக்குல்ல, தமிழ்நாடு போக்குவரத்து கழகம், திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்போது சுமார் 38,000 கோடி கடன், 38,000 கோடி கடன். இந்த கடனை அடைக்க முடியாமல் அதோட சொத்தெல்லாம் கொண்டு அடமானம் வச்சு, பல இடங்கள் அதோட டெர்மினல் அல்லது பஸ் எல்லாம் கொண்டு பார்க் பண்ணி வைப்பாங்களே, அந்த இடத்த அடமானம் வச்சு சொத்தெல்லாம் விற்று நடத்திக்கிறது. அதோட சேர்த்து அந்த அரசாங்க ஊழியர்கள் இருப்பாங்களே, அதாவது இந்த போக்குவரத்து கழகத்துக்கு வேலை பார்க்கக்கூடிய
டிரைவர், கண்டக்டர் இவங்களுக்கு ஓய்வு காலத்தில் கொடுக்க வேண்டிய நிதி இல்லையா, அதையும் கொடுக்காம நிறுத்தி வச்சு ஏகப்பட்ட குளறுபடியோடு நடந்துருக்கு. ஸோ 38,000 கோடி கடன் எப்போ திமுக வரும்போது. இப்போ 4 வருஷத்தில் அது 55,000 கோடி கடன் ஆயிடுச்சு. பெரிய லெவலில் புது பஸ் எதுவும் கிடையவே கிடையாது. அப்போ தான் சொன்னேன் 800 பஸ் வாங்கினாலும் பெருசு. இந்த பக்கம் பார்த்தா இவங்க இயக்கிற சிறப்பு பேருந்துகளுடைய லட்சணம் இப்படி பார்த்தீங்க, அந்த லட்சணத்தை அது போயிருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பக்கம் பார்த்தா நாங்கள் கருணாநிதி பேரில் கிளம்பாக்கத்தில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணோம், அதுக்கு பல ஆயிரம் கோடி செலவு பண்ணுறானுங்க. இப்படி எல்லா செலவையும் உருப்படிலாம் பண்ணிட்டு இயக்க வேண்டிய சும்மா 20,000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இருக்குல்ல, அதில் உருப்படியாக இயக்குறாங்கன்னா அதுதான் கிடையாது. இதன் விளைவாக என்ன ஆகுது அப்படின்னா, சும்மா 7,000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இன்னைக்கு நீங்கள் பிடிச்சா கூட, இப்போ நிப்பாட்டினா கூட அந்த எல்லா பேருந்தும் தூக்கி குப்பையில் தான் போடும். அந்த லட்சணத்தில் இருக்குது. அந்த பேருந்தோட இயக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்படி தான் போய் நிற்கும். திடீர்னு கட்டுப்பாட்டை மீறியது, அது கட்டுப்பாட்டை தான் மீறும். அந்த நேரத்தில் எனக்கு இன்னொரு சந்தேகமும் வந்தது. அது என்ன அப்படின்னா, இப்போ இந்த வாகனம்லாம் எப்படி ஆர்டிஓ ஆஃபீஸ் போயிருக்கும்ல, போயிருக்கும். அதுக்கான கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட், அது ஓரத்துக்கு தகுதியான வண்டி தான் அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுத்தது யார்? இந்த அரசாங்கம் தான் கொடுத்துருக்கும். எந்த இடத்துல இவங்க கொடுத்துருப்பாங்க? அதுக்கு ஸ்பேர்லாம் மாற்றிருப்பாங்களே அப்படின்னா, அந்த இடத்துல இன்னொரு பூதாகரமான விஷயம் இருக்குது. அதை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒட்டுமொத்த பேருந்து கட்டமைப்பு இருக்குல்ல, சும்மா 14,000 20,000 வேலை வாய்ப்புகள் நிரப்பப்படாமல் இருக்குது. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த சிறப்பு பேருந்து விட்டாங்க இல்லையா, அந்த பேருந்து ஓட்டின நிறையா பேர் அன்னைக்கு மட்டுமே டிரைவராக வந்தவங்க. யார்? கவர்மெண்ட் எடுத்தது. கவர்மெண்ட் எடுத்து ஒரு நாளைக்கு டிரைவர் இந்த 1000 ரூபா 1200 அது வரைக்கும் அவங்க லாரி ஓட்டினவங்களா இருப்பாங்க, இல்லை வேறு ஏதோ ஓட்டினவங்க. இவங்களை கொண்டு வந்து நீ சிறப்பு பேருந்து ஓட்டு, அந்த சிறப்பு பேருந்து ஓடுறதுக்கே தகுதி இல்லாது. இன்னொரு பக்கிட்டு அதில் அனுபவமே இல்லாத நபர்களை தூக்கி கொண்டு என்ன பண்ணுறீங்க, அன்னைக்கு நிலைமைக்கு ஒரு டிரைவரும் ஃபில் பண்ணி வச்சுக்குவேன். இது இந்த மாதிரி தான் நடக்கும். எப்படி தமிழகம் முழுவதும் அரசு பேருந்துகள் கவிழ்வது, தறிகட்டு ஓடுவது, எங்கேயா முட்டி நிற்பது, இல்லாட்டி சொருகுவது, இல்லாட்டி சும்மா இருக்கிற பிள்ளை மேலே ஏற்றி கொள்வது, இதுதான் நடக்கும். இப்போ இந்த நிலைமையில் இருக்குது. புதுசாக எந்த பஸ்ஸும் வாங்கவே இல்லை, இருக்கிற பஸ்ஸும் ஓட்டையாக தெரியுது. பின்ன எப்படி 20,000 கோடி கடன் வேற கூடிருச்சு. இதில் அரசு போக்குவரத்து கழகத்துக்கு இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு போதுமான அளவுக்கு நிதியும் கொடுக்கல. பின்ன எப்படி 20,000 கோடி கடன் வருது? அங்கே தான் விஷயமே இருக்குது. நீங்கள் புது பஸ் வாங்கணும்னு இருக்கும். நீ பழைய பஸ் இருந்து வச்சுக்கவே நிறையா ஸ்பேரை மாற்றணும், கணக்கில் முடியும். கடை ஒரு பஸ்ஸுக்கான உதிரி பாகங்கள் இருக்கு இல்லையா, அந்த உதிரி பாகங்களை வாங்கணும் அப்படின்னு சொல்லி கணக்கு எழுதி அந்த உதிரி பாகங்களெல்லாம் எந்த அளவுக்கு முடியுமோ அவ்வளோ கேவலமான குவாலிட்டியில் வாங்கி அதை காலி பண்ணுறது. எடுத்துக்காட்டு டயர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு டயர் 3-4 வருஷம் ஓடுது, இல்லை 5 வருஷம் ஓடுதுன்னா இவங்களுக்கு வாங்குற டயர் 2 வருஷம் ஓடினாலே பெருசு. இது ஏன் கவிழுது தெரியுமா? அந்த லட்சணத்தை தான். அந்த டயரில் நீங்கள் ஊழல் பண்ணீங்கன்னா அடித்த மலைக்கு எதுவுமே கிரிப் இல்லாமல் கவிழ தான் செய்யும். அது கவிழ்ந்ததுக்கு ஒரே காரணம், நான் முதல் காமிச்சல திண்டிவனம் அருகே அந்த அரசு பேருந்து கலந்ததுக்கு எனக்கு தெரிஞ்ச காரணம் அதோட டயர் குவாலிட்டி அந்த லட்சணத்தில் தான் இருந்துச்சு. சரி, அது மட்டும் தானே கேட்டீங்கன்னா, இப்போ டயர் வாங்குற ஊழலா அதுக்கடுத்து ஒரு 6 லட்சம் கிலோமீட்டருக்கு மேலே தான் இதுக்கு இங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான எனக்கு தெரிஞ்சு ஒரு 12,000 பேருந்துகள் இந்த நிலைமை தான் இருக்கும். பாதிக்கு மேலே எல்லா பேருந்தும் ஓட்ட உடசலாக எடுத்து வச்சுக்குவேன். இந்த பேருந்துகளை முதலாவது இன்ஜின் காலியாகும். கியர் பாக்ஸில் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம், அந்த கியர் பாக்ஸ் இருக்குல்ல, அது சுத்தமாக போயிருக்கும். இதை மாற்றணும். அதுக்கடுத்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம்னு இருக்கும். பெட்ரோலை போகிறோம், டீசலை போகிறோம்னு வச்சுக்கோங்க. அந்த டீசல் இருக்குல்லையா, அந்த இன்ஜெக்ஷன் சிஸ்டம் இருக்குது, அது போயிருக்கும். இதெல்லாம் 6 லட்சம் கிலோமீட்டர் தொடும்போதே காலியாயிரும். எனக்கு தெரிஞ்சு தமிழகத்தினுடைய அரசு பேருந்துகள் இதெல்லாம் பல ஸ்பேரே காலி. ஆனால் இதெல்லாம் வாங்குறாங்க. நான் இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதையெல்லாம் திமுக அரசு ஆர்டர் கொடுத்து வாங்குது. ஆனால் என்ன குவாலிட்டி வாங்குது? நான் எடுத்த டயர் சொன்னலாம், அதே மாதிரி இந்த ஸ்பேர் ஃபுல்லாக ஃப்ரேம் அண்ட் ஜெஸ் மவுண்டு, அதுக்கப்புறம் பிரேக் பேட்ஸு, அதுக்கப்புறம் ரேடியேட்டரு, அதுக்கப்புறம் சஸ்பென்ஷன்லாம் 20,000 வண்டிகள் வச்சுக்கோங்க, 18,000 வண்டிகள் இருக்கவே இருக்காது. இது அரசு பேருந்தில் எல்லாமே காலி. எல்லாமே காலியான நிலைமையில் அந்த ஸ்பேரெல்லாம் வாங்கி அதில் ஊழல் பண்ண முடியும். அதில் தான் உங்களால் 20,000 கோடி கணக்கு எழுத முடியும். இது புரியுதா? எப்படி புது பஸ்ஸு வாங்கலை, இருக்கிற பஸ்ஸோட குவாலிட்டியை கூட்டலை, பின்ன எப்படி ராஜா நீங்கள் 58,000 கோடிக்கு மேலே கடன் வாங்கினேன்? வெறும் 38,000 கோடி. ஏன்னா இத்தனை வருஷமாக இருந்துச்சு. எத்தனை வருஷம்? 60 வருஷமாக 38,000 கோடி நிற்கிது. நீ வந்ததுமே டபுளாக மாற்றிட. இன்னும் 1 வருஷம் இருக்குது, இன்னொரு 6 மாதம் இருக்குது. அப்போ டபுளாக மாற்றினேன்னா 60,000 கோடி 70,000 கோடி கணக்கு கொண்டு வந்துட்டே. அது எப்படின்னா இதோட ஸ்பேராக வாங்கி இருக்கிற எல்லா ஸ்பேர்லையும் குறைஞ்சது 15-20% கமிஷன் அடித்து அதோட குவாலிட்டி கெடுத்து கொண்டு நீங்கள் அரசு பேருந்து பராமரிப்பு கொண்டு நிப்பாட்டி வச்சுக்குவேன். ஒரு பேருந்தை சரியாக பராமரிப்பதுக்கு குறைஞ்சபட்சம் 7.5 நபர்கள் தேவை. 8 பேர் வச்சுக்குவேன். இங்கே பராமரிக்கிறதுக்கு மொத்தமே 4 பேர் தான் இருக்காங்க. ஏன்னா நீங்கள் எடுக்க வேண்டிய பணிக்கு எடுக்கவே இல்லை. அரசு போக்குவரத்து கழகத்துக்கு கீழே எடுக்க வேண்டிய நிரப்ப வேண்டிய அந்த வேகன்சின்னு ஒன்று இல்லையா, ஜாப் வேகன்சி, அந்த வேலை வாய்ப்பு, அதை நீங்கள் நிரப்பவும் இல்லை. எனவே ஆல்ரெடி அது ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது. அதில் குவாலிட்டி கம்மியாக கொண்டு கொடுக்குறீங்க. அதை அந்த பழைய ஓட்ட உடச்சலான ஒரு பஸ்ஸை ரெடி பண்ணவும் செய்கிறீங்க. அது சிறப்பு பேருந்துன்னு ஓட்டினீங்கன்னா இந்த லட்சம் தான் போகும். எப்படி பதிவோட இறுதியாக உங்கள் எல்லா பேருக்கும் சொல்கிறேன், ஒரு 2,000 ரூபாய் செலவு பண்ண முடியாது. 1000 ரூபான்றது அதிகமான தொகை. ஒரு 600 ரூபாய் 500 ரூபாய் வீட்டுக்கு போயிடலாமா? தீபாவளி வீட்டில் போய் உறவுகளோட கொண்டாடணும் இப்படி நினைக்கக்கூடிய வெகுஜன மக்கள் தான் இந்த பேருந்துகளை பயணமாகறாங்க. அவங்கள உயிருக்கு பணையம் வச்சு நீங்கள் பயணமாகுற நிலைமையை உருவாக்குறது இல்லையா? இதோட ஒரு வெக்கக்கேடான செயல் எதுவுமே இல்லை. இதில் இந்த கோயம்புத்தூரில் சும்மா நின்றுக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணு
அந்த பஸ்ஸை எடுத்ததுமே அந்த பொண்ணுடைய இடுப்பு பகுதி கீழே முட்டி மொத்தமாக நசுங்கி அந்த ஸ்பாட்லேயே இறந்து போயிட்டா. அந்த செய்தியாக எவனும் எடுத்து விவாதம் பண்ணவே இல்லை. தமிழ்நாட்டில் இந்த லட்சத்தில் தமிழக போக்குவரத்து கழகம் இருக்குது. இதனுடைய பஸ்ஸுடைய நிலைமை இப்படி இருக்குது. இப்படி தீபாவளிக்கு சிறப்பு பேருந்து பேரில் உயிரை வாங்குறீங்களே அப்படின்னு சொல்ல வேண்டிய செய்தி நிறுவனங்கள் அன்னைக்கு ஒளிபரப்பு தெரியுமா? காற்று புகைமட்டமெல்லாம் ஆயிடுச்சு, வெடி போட்டாலே ஆபத்து அப்படின்னு பரப்பிட்டு இருக்காங்க. 2 மணி நேரம் இருக்குமா இல்லை 3 மணி நேரம் இருக்குமா? அது உட்காந்துரும். ஏற்கனவே 1 ஹவர் தான் கொடுத்துருக்காங்க. அந்த தீபாவளி எப்படி கெடுப்பது இவங்களுக்கு? நீ போட வேண்டிய செய்தி என்ன? அரசு பேருந்து சிறப்பு பேருந்துன்னு ஓட்டுச்சுல, அதோட லட்சணம் என்னடா? அதை பேசலான்னா ஒருத்தர் கூட பேசவே இல்லை. சரி, அதான் பேச மாட்டானுங்க. ஏதோ உயிர் போயிருக்கா அதை பற்றி எடுத்து பேசுனா, அதுவும் கோயம்புத்தூருக்கு வெளியில் கிடையாது, கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேயே நடக்குது. இது அது மெயில் நடந்து அந்த செய்தியில் உங்களுக்கு வரவே இல்லையாடா? கிராமத்தில் நடந்தால் கூட வரல சொல்லலாம்டா. கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே காந்திபுரம் பகுதியிலே நடக்குது, பஸ் ஸ்டாண்ட்லேயே நடந்துருக்குது. ஆனால் எவனுமே செய்தி போடல. அது எப்படி? எல்லா இடங்களும் இந்த அரசு பேருந்துகள் உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் இன்னைக்கு மாறி இருக்கிறதுக்கு முழு காரணமே இந்த திமுக அரசு கொள்ளையடிக்கிற புத்தியில் இருக்கிறதுனால தான்.